திருநெண்டூர் தான். திருநெண்டூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல நம்ம துவாரகா என்க்ளேவ் லொகேட் ஆயிருக்கு. சிஎம்டி ரேரா அப்ரோச். சுத்தில எங்க பார்த்தாலும் வீடுகளா இருக்கு. வீட்டுகளை தாண்டி தான் இந்த சைட்டுக்குள்ள வரா மாதிரியே இருக்கு. சுத்தி வீடு இருக்கணும், பக்கத்திலே ஸ்டேஷன் இருக்கணும், கண்டிப்பா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கணும், பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், சோ ஸ்கூல் இருக்கணும், காலேஜஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. ஃபுல்லி டெவலப்டு ஏரியால தான் நம்ம வந்து சைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து பாத்தாங்கன்னா உடனே வீடு கட்டி வந்துடலாம். அந்த மாதிரி நம்ம சைட் 100% லோன் நம்ம சைட்ல பண்ணி கொடுக்கலாம். அவுட்டர் ரிங் ரோடு நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், டைட்டில் பார்க் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், பட்டாபுரம் டைட்டில் பார்க். சோ கோயம்பேடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பட்டாபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் சுத்தி காம்பவுண்ட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தார் ரோடு டைரக்டா வந்து ஸ்ட்ரீட் லைட்டே கம்பமே கொண்டு வந்துரும். இபி கனெக்ஷன் இழுத்து கொடுத்துரும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டாமோட ட்ரெயின். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். நிறைய பேர் வந்து பட்ஜெட் ரேஞ்சில் ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க, இடத்தோட சேர்ந்து வீடு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அவங்களுக்காக நம்மளோட எட்வின் ப்ரோ வந்து திருநென்றூர்ல துவாரகா என்க்ளேவ்ங்கிற ஒரு சைட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில தான் இருக்க போகுது. சென்னைக்குள்ள இன்னைக்கு பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்லயே ஒரு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபான்ட்டு தரையும் சொந்தம் இருக்காது, செவரும் சொந்தம் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சென்னை டு திருநென்றூர்ல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தரையோட சேர்த்து வீடு வெறும் 36 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல சொல்றதுக்காக ப்ரோ வந்து பக்கத்துல இருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். கண்டினியூஸா பாத்தீங்கன்னா வீடியோ கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாமே சென்னையில வந்துட்டு பட்ஜெட் ரேஞ்சில இடம், பட்ஜெட் ரேஞ்சில வீடு அப்படிங்கிற கான்செப்ட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு என்ன சைட் கொண்டு வந்திருக்கீங்க, எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து கரெக்டா திருநெண்டூர் ஜங்ஷன்லயே தான் இருக்கும். ஆக்சுவலா ஏன்னா திருநெண்டூர்னு சொல்லும் போது எல்லாருமே திருநெண்டூர்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 10 நிமிஷம் சொல்லிட்டு ஒரு 11-12 கிலோமீட்டர் போயிடும். திருநெண்டூர்னு சொல்லிட்டு நேர பெரியபாளையமே கூட்டு போறாங்க. நம்ம அப்படி கிடையாது. திருநெண்டூர் தான். திருநெண்டூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல நம்ம துவாரகா என்க்ளேவ் லொகேட் ஆயிருக்கு. சூப்பர். சரிங்களா? இன்னும் தெளிவா சொல்லணும்னா சென்னையில இருந்து வர்றவங்க திருவனந்தபுரம் ஸ்டேஷன் லெஃப்ட் சைடு இறங்குனீங்கன்னா, லெஃப்ட் சைடுனால எல்லாரும் கேட்பாங்க பெருமாள் கோயில் பக்கத்துலயா, பெருமாள் கோயில் தாண்டியா, சிவன் கோயில் பெருமாள் கோயில் தாண்டியான்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோயிலே தாண்ட வேண்டாம். அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடுல நம்ம சைடு ஃபுல்லா டெவலப் ஆன ஏரியால தான் நம்ம துவாரகா என்க்ளேவ் லேஅவுட் அமைச்சிருக்கோம். சூப்பர் பிரதர். இப்போ நம்ம சைட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இதுக்கு முன்னாடி இதை விட கம்மியான பட்ஜெட்ல இருக்கும்போது நல்ல டெவலப்மெண்டோட தான் கொண்டு வந்தோம். கண்டிப்பா. சோ இந்த இடத்துல என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஆல்மோஸ்ட் நீங்க 2-3 வீடியோ போட்டிருக்கீங்க நம்ம சைட் எல்லாமே. அதே மாதிரிதான் எல்லா பக்கமே அந்த டெவலப்மெண்ட் மாற்றவே மாட்டோம். நம்ம பிராண்டடே அந்த டெவலப்மெண்ட் தான். கண்டிப்பா. சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுத்தி காம்பவுண்ட் போட்டுருவோம். அதே மாதிரி தான் காம்பவுண்ட் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தார் ரோடு. இங்க என்ன தார் ரோடு ஃபெசிலிட்டினா 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு தார் ரோடு போட்டு கொடுத்துருவோம். அது இல்லாம சிலவங்க பாத்தீங்கன்னா என்ன சோலார் ஸ்ட்ரீட் லைட் வைப்பாங்க. சூப்பர். சோ அது நம்ம பண்ணல. டைரக்டா வந்து ஸ்ட்ரீட் லைட்டே கம்பமே கொண்டு வந்துரும். இபி கனெக்ஷன் இழுத்து கொடுத்துரும். சரிங்களா? அதுவும் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம சைட்டுக்குள்ள வந்துரும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டாமோட ட்ரெயின், அதாவது வந்து காவா ஃபெசிலிட்டிஸ். இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கறேன்னா தண்ணி பிளாட்ல என்ன போகுமா, சோ அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்டாமோட ட்ரெயின் பண்றோம். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கிரீனிஷா எல்லா சைட்லயும் நீங்க பாத்திருப்பீங்க. மன்னிவாக சைட் பாத்திருப்பீங்க, சோ தையூர் சைட் பாத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் நம்ம பூந்தமல்லி சைட் பாத்திருப்பீங்க. எல்லா சைட்லயுமே மரம். நம்மளோட பிராண்டட்ல ஒரு பெரிய ஒரு பங்கு வைக்கிறது மரம். எல்லா சைட்லயும் மரம் வச்சிருவோம். அந்த வழி பக்காவா பண்ணி கொடுத்துருவோம். டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கும். ஓகே, குறையா இருக்காது. ஒரு கரண்ட் லைன்ல இருந்து தண்ணி வசதி எல்லாத்தையுமே A to Z பண்ணிருக்காங்க. ரோடு என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பிராடான ரோடு கொடுத்திருக்காங்க. 2 பெரிய கார் வந்தா கூட ஒரு டிராபிக் இல்லாம போற மாதிரி. 40 ஃபீட் ரோடு 30 ஃபீட் இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் சிஎம்டி ரேரா அப்ரோட் கம்பல்சரி மினிமம் 24 ஃபீட் ரோடு இருக்கும். ஆனா நம்ம அதெல்லாம் தாண்டி ஒரு 30 ஃபீட் ரோடு 40 ஃபீட் ரோடு போட்டுருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம லான்ச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் எத்தனை பிளாட் கொண்டு வந்திருக்கோம், லான்ச்சுக்கு முன்னாடி எவ்வளவு பிளாட் சேல் ஆகிருக்குங்கிறது சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா துவாரகா என்க்ளேவ் வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் 19 சென்ட். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஏக்கருக்கு வந்து நம்ம அப்ரூவல் வாங்கியாச்சு. சரிங்களா? சிஎம்டி அப்ரூவ். அதுலயும் 2 ஃபேஸா பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1 24 பிளாட், ஃபேஸ் 2 வந்து 59 பிளாட், டோட்டலா பாத்தீங்கன்னா 83 பிளாட். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சைட் தான் ஆக்சுவலா வீடியோல பாத்துட்டு இருக்காங்களா இருக்கும். கண்டிப்பா மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க. சோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சைட். இந்த ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 22% முடிஞ்சிருச்சு. 22% முடிஞ்சிருக்கு. கரெக்டா சொல்றேன். 26 பிளாட் கிட்ட சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஓகே, சுத்தில எங்க பார்த்தாலும் வீடுகளா இருக்கு. பிளாட்டுக்குள்ளேயும் வீடு இருக்கு. கண்டிப்பா. வீட்டுகளை தாண்டி தான் இந்த சைட்டுக்குள்ள வரா மாதிரியே இருக்கு. இவ்வளவு முக்கியமான ஏரியாக்குள்ள வரும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்ங்கிறது கம்பல்சரி வெளியில வந்து ஒரு மினிமம் ஒரு 6000 7000 5000 வைங்க, அப்படிதான் கொடுப்பாங்க. நம்ம எவ்வளவு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொண்டு வந்திருக்கோம். இல்ல நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே ஹிட் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். அதாவது ஒரு மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க என்னன்னா, நம்ம ஒரு சைட் ஒரு லேஅவுட் வாங்கணும்னா சுத்தி வீடு இருக்கணும், பக்கத்திலே ஸ்டேஷன் இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கணும், பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், சோ ஸ்கூல் இருக்கணும், காலேஜஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம எல்லா சைட்டும் பண்ணோம். இந்த சைட்டும் அதே மாதிரிதான் ஃபுல்லி டெவலப்டு ஏரியால தான் நம்ம வந்து சைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை நீங்க வந்து பார்த்தாலே தெரியும். ரொம்ப எங்கேயோ லோன்லியா காட்டுக்குள்ள தனியா ஒரு சைட் இருக்கும், இனிமேதான் வீடு வரும், அந்த நிலைமையே கிடையாது. ஃபுல்லா வீடுகளுக்கு நடுவுல தான் சுத்தி லேஅவுட் தான். லேஅவுட்டுக்குள்ள
இதுக்குள்ளதான் 5 ஏக்கர் 19 சென்ட் வாங்கிருக்கோம். அந்த பக்கம் லட்சுமி நாராயண நகர், இந்த பக்கம் ஏஜர் டெம்பிள் சிட்டி, இந்த பக்கம் திருவிக நகர், இந்த பக்கம் திருவிக நகர் எக்ஸ்டென்ஷன். இதுக்கு சுத்தி தான் நம்ம நடுவுல தான் லேஅவுட் வாங்கிருக்கோம். எங்கேயும் வீடு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து பாத்தாங்கன்னா உடனே வீடு கட்டி வந்துடலாம். அந்த மாதிரி நம்ம சைட். சரி, ஓகே பிரதர். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி? இல்ல மினிமம் 605 605 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள். 605 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறப்போ என்ன பட்ஜெட் வரும்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 லட்சம் ரூபாய் வரும். 19 லட்சம், 19 lakhs. ஓகே. முன்பணம் எவ்வளவு இருக்கு? இல்ல ஆக்சுவலா என்னன்னா அதையும் நம்ம ஒரு தனி கான்செப்டா சொல்லலாம் நினைச்சேன். எதனால அப்படின்னா சோ வந்து நம்ம சைட்டுக்கு சிலவங்க வந்து கேஷ்ல பண்ணிடுவாங்க. சோ அவங்கள பத்தி பிரச்சனையே கிடையாது. இன்னொருத்தன் என் கையில வந்து ஒரு 30% இருக்கு, எனக்கு ஒரு 60% 70% லோன், இல்ல என்கிட்ட ஒரு 25% இருக்கு, அவங்களுக்கு ஒரு 75% லோன், இல்ல என்கிட்ட ஒரு 10% தான் இருக்கு, நான் 90% எனக்கு லோன் வேணும், அதுவும் பண்ணி கொடுக்கலாம். இல்ல என்கிட்ட வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 100% லோன் நம்ம சைட்ல பண்ணி கொடுக்கலாம். 100% லோன். ஏன்னா ஒரு சைட்டுக்கு வந்துட்டு பண்ணவே முடியாது, ரொம்ப யோசிப்போம். ஆனா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது சொல்றீங்க. இல்ல நம்ம எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா சொன்னா அதை பண்ணுவோம். நம்ம என்ன சொல்றோமோ அதான் இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்போ ஏன்னா மக்கள் இப்போ வந்து பாப்பாங்க, நம்ம சொல்றோம் தார் ரோடு போட்டுருவோம், ஸ்டாமோட்டோ ட்ரெயின் போட்டுருவோம், நம்ம சொல்றதா செய்வோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். சரிங்களா? 2 BHK வீடு நம்ம என்ன பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம்? அதாவது மினிமம் 2 BHK வீடுனா உங்களுக்கு வந்து 37 lakhsல நம்ம வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஓகே. 37 லட்சம் ரூபாயில 2 BHK வீடு வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். ஓகே. தரையோட சேர்த்து வீடும் எல்லாமே ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து 37 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK வீடு. இஎம்ஐ மந்த்லி 15000 ரூபாய் போதுமானது. அவ்வளவுதான். ஓகே. வீடுங்கறப்போ மாசம் எவ்வளவு கட்டறோம்? என்ன அதுல இருந்து ஒரு 5000 எக்ஸ்ட்ரா, 20000 21000 மேக்ஸிமம், அவ்வளவுதான். 20000 ரூபாய் மாசம் உங்களால கட்ட முடிஞ்சிச்சுன்னா ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர் தாராளமா அந்த கான்செப்ட்ல தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கோம். இல்ல நீங்க 15000 ரூபாய் மாதம் கட்ட முடியும்னா ஒரு இடத்துக்கு சொந்தக்காரர் ஆயிடுவீங்க. திருநென்றவூருக்கு 10 நிமிஷம் அருகாமையில், 20 நிமிஷம் அருகாமையில் எல்லாம் கிடையாது. திருநென்றவூர் தான். அதுவும் திருநென்றவூர் பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் முன்னாடி. எல்லாருமே திருநென்றவூர்னா எங்க நினைப்பாங்கன்னா பெருமாள் பக்தவச்சல பெருமாள் கோயில், இருதாலீஸ்வரர் சிவன் கோயில் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடியே யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, இங்க இடம் இருக்குமான்னு தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல இடம் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ டைரக்ட் சிஎம்டி அப்ரூவல் வாங்கிடுறோம் நம்ம. ஓகே. அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலா திருநூலா இருக்கேன். 700 rupeesல இருந்து நான் இங்க சைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 3100 ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம்னா யோசிச்சுக்காங்க, அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிடும். சோ நான் வந்து ஆக்சுவலா இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2016ல இங்க மார்க்கெட்டிங் நடக்கும்போது ஒரு வீடு கிடையாது, 2 வீடு 3 வீடு தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க சுத்தி வீடுல பாருங்க எவ்வளவு வீடு டெவலப்மெண்ட் ஆயிருச்சு. சரியான டெவலப்மெண்ட். இன்னும் ஒரு 10 வருஷத்துல இன்னும் பேக்ல எடுத்துக்கிட்டே போயிடுவாங்க போல. இன்னும் இதுக்கு அப்புறம் என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னா சைட்ல இருந்து நடந்து போறது அந்த இருக்கு பாத்தீங்களா அந்த கம்பம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் பெரம்பூர்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. சூப்பர். சோ நடந்தே போயிடலாம் ஸ்கூலுக்கு. அதுவும் இன்னொரு 2 years 3 yearsல அங்க ஸ்கூல் இருக்கும், சிபிஎஸ்இ ஸ்கூல். இன்னும் அப்ரிசியேஷன்னா சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 kilometers. சோ அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் பார்க் ஒரு 5 kilometers, பட்டாபுரம் டைட்டில் பார்க். இன்னொரு விஷயம்னா உங்களுக்கு வந்து திருவள்ளூர்ல இருந்து ஒரு ஹைவே ஒன்னு போடுறாங்க 400 feet ரோட். சரிங்களா? நம்ம வேப்பம்பட்டு வரைக்கும் பினிஷ் ஆயிருச்சு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரியபாளையம் வரை கனெக்ட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம சென்ட் கிளாரட் ஸ்கூல் ஒன்னு இருக்கும். இங்க இருந்து கரெக்டா ஒரு 3.5 kilometer வரும். அந்த ஸ்கூல்ல இருந்து போட்டாங்க. நடுவுல அந்த ஜங்ஷன் மட்டும் தான் போடல. சரிங்களா? அந்த ஜங்ஷனே உடைச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய அப்ரிசியேஷன் தான். வந்துச்சுன்னா ஃபுல் ஹைவே. இன்னொரு விஷயம் என்னடான்னா மெட்ரோ ஸ்டேஷன் வருது. சோ கோயம்பேடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பட்டாபுரம் மெட்ரோ ஸ்டேஷன், அது வந்து நெம்லிச்சேரி ரவுண்டானாக்கு வருது. இங்க இருந்து நெம்லிச்சேரி ரவுண்டானா 3 kilometer தான். நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போய் ரீச் ஆயிரலாம். சோ அதனால டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்ல. இன்னைக்கு 3100 ரூபாய்னா இன்னொரு 3 வருஷத்துல 6000 ரூபாய், அதுல மாற்றமே கிடையாது. சூப்பர் சூப்பர். இன்னொரு 3 வருஷத்துல 6000 ரூபாய் கம்பல்சரி போகும். இன்னொரு டெவலப்மெண்ட் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 2.5 kilometer போனீங்கன்னா வேலம்மாள் காலேஜ் இருக்குல்ல, அவங்க 80 acres பர்ச்சேஸ் பண்றாங்க, காலேஜ் கட்ட போறாங்க. ராஜாங்குப்பம் பண்ற இடத்துல தான் ஒரு சாம்பர், அந்த இடத்த ஃபுல்லா 80 acres வாங்கிருக்காங்க. சூப்பர். வேலம்மாள் வந்து காலேஜ் கட்ட போறாங்க. அதெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி 10,000 போயிடுமே. அதெல்லாம் தாராளமா டெவலப்மெண்ட் ஆகும். அதுதான் சொல்றேன், நம்ம அந்த டெவலப்மெண்ட்டை விட நம்ம ஆல்ரெடி சுத்தி உங்களுக்கு வீடு இருக்கு. ஒருத்தங்க ஆக்சுவலா சென்னையில வீடு வேணும், சுத்தி வீடு இருக்குன்னா நம்ம இடம் தாராளமா ஆப்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு இடம். ஓகே. இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிற ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 3100 ரூபாய். 3100 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் திருநென்ற ஊர்ல கொண்டு வந்திருக்காங்க. வீடா வாங்கும் போது பாத்தீங்கன்னா 37 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK பிரம்மாண்டமான வீடு கொடுக்க ரெடியாவே இருக்காங்க. 605 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 19 லட்சத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டோட்டலா இன்னைக்கு நீங்க சென்னைக்குள்ள போயிட்டு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு தோராயமா நீங்க வாங்கணும்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 50ல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. தாராளமா போகும். இதுவே நம்ம கொஞ்சம் முன்னாடி போனா 4000 ரூபாய் 4500 ரூபாய்க்கு தாராளமா விற்கிறாங்க. ரொம்ப பக்கத்திலே தான். சோ நம்ம தான் இப்ப நார்மலா, இதுவும் அது சின்ன சைட் இல்ல. ஆக்சுவலா நான் சொன்னல உங்களுக்கு 5 ஏக்கர் பெரிய டவுன்ஷிப் மாதிரி வரும். சோ அந்த பக்கம் ரோடையும் கனெக்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில்ல இருந்து வர பின்னாடி வர ரோடு. சோ அந்த ரோடையும் கனெக்ட் ஆயிரும். சோ அடுத்த ஃபேஸ் போடும்போது அந்த பக்கம் ரோடு கனெக்ட். ஓகே ப்ரோ, நீங்க எல்லாத்த பத்தியும் டீடைலாவே சொல்லிருக்கீங்க. லீகல் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அத பத்தி கிளியர் பண்ணிருங்க. ஆக்சுவலா என்னன்னா இந்த லேண்ட் ஓனர் தான் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சைட் வாங்கணும். சோ வந்து அதே ஓனர் தான். சோ அதனால இந்த டாக்குமெண்ட் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சோ 75 years டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்க 100 அட்வொகேட்ட கூட செக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு டாக்குமெண்ட். ஓகே. டாக்குமெண்ட் பத்தி நீங்க பயப்பட வேண்டிய கட்டாயமே கிடையாது. நம்மளே ஒரு லீகல் வாங்கி வச்சிருக்கோம். நீங்களும் ஒரு திருப்திக்காக
எதுக்காக கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுமோ உங்களோட வக்கீல வச்சு நீங்களே செக் பண்ணி பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி இடமோ இல்ல இந்த இடத்துல வீடோ கட்டி நாங்க வரோம் அப்படிங்கிறப்போ காலேஜ், ஒர்க் பிளேஸ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் எவ்வளவு தூரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா திருநூறு பத்தி, ஏன்னா நான் இங்க இருக்கேன், நானும் சின்ன பசங்களை வச்சிருக்கேன், அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் சொல்றேன். ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 ஹாஸ்பிட்டல் இருக்கும். சரிங்களா, 24 hours ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 7 ஹாஸ்பிட்டல் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கு. நான் பேர் சொன்னா ஒரு 2 பேஜுக்கு சொல்லலாம். சரிங்களா, ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு. திருநூரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பேங்க்ஸ், எல்லா பேங்க்ஸும் இருக்கு. சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஸ்டேஷன் இருக்கு, உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. சோ காலேஜ் சொல்லும்போது உங்களுக்கு ஜெயா காலேஜ் இருக்கு. இங்க எல்லாருக்குமே, அதாவது திருநூர்ல இடம் பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்ன இருக்குன்னு தெரியும். இங்க இருந்து போனீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 600-700 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரேஸ் பார்க் கான்வென்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. அதை விட்டீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. சோ இந்த இதுலயே நான் சொல்றேன். சோ இதுக்கப்புறம் அந்த ரோடுக்கு மெயின் ரோடுக்கு போனீங்கன்னா ரவீந்திர பாரதி ஸ்கூல் இந்த வருஷம் தான் ஓபனே பண்றாங்க, பிரிட்ஜ் கிட்ட. சோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருவண்ணூர் ஒரு சரௌண்டிங்ல, இங்க இருந்து ஒரு சரௌண்டிங்ல 208 ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. எவ்வளவு வேணும் உங்களுக்கு எடுத்துக்கங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வீடியோல பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பா வீடியோல யார் பேசுறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க. A to Z உங்க கூட இருந்துட்டு பக்காவா பண்ணி கொடுப்பாங்க. ரேட்டு உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு பெஸ்டான பட்ஜெட்ல பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாவே இருக்காங்க. சூப்பர் பிரதர், வீடா இருந்தாலும் சரி இடமா இருந்தாலும் சரி ஒரு பக்காவா பெஸ்டான ரேட்ல. ஏற்கனவே எப்பவுமே நம்ம வீடியோ போடும்போது நம்ம சொல்லவே தேவை கிடையாது, நிறைய பேருக்கு சொத்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோல நிறைய பேர் வாங்க ரெடியாவே இருக்காங்க. கண்டிப்பா சூப்பர். இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடு இல்ல இடம், இந்த ரெண்டுல எது வாங்கணும்னாலும் இந்த வீடியோவை உங்களுடைய ரிலேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சூப்பரான ஒரு பெஸ்டான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, இந்த வீடியோ மூலமா உங்களை நன்றி. நன்றி ப்ரோ. நன்றி.